ஸ்லீவுக்கு எப்படி ஸ்கேலப் டிசைன் கொடுத்து நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நீட்டாக வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கேலப் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அங்கே வந்து நம்ம இப்படி கோடு போட்டு இப்படி ஸ்கேலப் டிசைனை இப்படி வரைஞ்சிடலாம். பாருங்கள், அந்த கேன்வாஸில் நான் மேலே வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கோடு போட்டுட்டு அதை வந்து பேஸ் பண்ணி இப்படி ஸ்கேலப் டிசைனை வந்து இப்படி நம்ம வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இப்போ நம்மளுக்கு இவ்வளோ அளவு அகலம் தேவையில்ல, நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு இருந்தால் நம்மளுக்கு போதும். அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு கீழே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ கேன்வாஸ் நம்மளுக்கு வேணாம், இவ்வளோ ரொம்ப வந்து அகலமாக இருக்கிறதுனால இதை நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா 1 இன்ச்சு வந்து கேஃபுக்காகவும் 1 இன்ச்சு ஸ்கேலப் டிசைனுக்காக இருந்தாலும் போதுமானது. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கின்னு இதை வந்து நம்ம இந்த ஸ்கேலப் டிசைனை கட் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்கேலப் வந்து ஒரே கோட்டில் வரணுன்றதுக்காக தான் நான் மேலே வந்து ஒரு கோடு போட்டேன். அதை நம்ம வந்து பேஸ் பண்ணி அந்த ஸ்கேலப் டிசைனை வரைஞ்சி எடுத்துடலாம். வரைஞ்சிட்டு இப்படி நாம் கட் பண்ணிடலாம். இது வந்து இந்த நம்ம ஸ்லீவ் வந்து எவ்வளோ வந்து லென்த் இருக்குதோ அந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கினா போதும். இப்போ நான் வந்து இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்து பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஸ்கேலப்பை வந்து நம்ம கட் பண்ணி அதை மார்க் பண்ணலாம். இப்போ அதை மேலே வந்து லைனிங் கிளாத்து போடுறேன். போட்டுட்டு இப்போ அதை மேலே ஸ்கேலப் டிசைனை வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த நீட்டுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் இருக்குது. இதை வந்து அப்படியே அயன் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நான் பின் பண்ணிடுறேன். நான் அதிகமாக அயன் பண்ண மாட்டேன். இப்படி பின் பண்ணிவிட்டு நான் வந்து இதை தைச்சிடலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்கேலப் டிசைனை நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம எப்படி வந்து தைப்போமோ அதே போல் அந்த வளைவு இடத்துலலாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இதை வந்து நம்ம தைச்சி எடுக்கணும். அந்த கார்னர் வரும்போது ரொம்ப உள்ளே போகாத ஒரு 2 பாயிண்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அதை வளைச்சி இப்படி திருப்பினாவே போதும். ரொம்ப உள்ளே போக வேணாம். ஏற்கனவே உங்களுக்கு நெக்கு டிசைன் எப்படி போடணுன்ட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து கைக்கு வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு டிசைனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக இப்படி நம்ம தைச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம திருப்பி எடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் மார்க் பண்ணி ஸ்லீவை வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். இது மேலே வந்து ஒரு படிமான தையல் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த படிமான தையலை போட்டுடலாம். போட்டுட்டு சென்டரில் மணி வச்சும் கட்டிக்கலாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுறவங்க பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் எல்லா டிசைனும் வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ வந்து ஹைட்டு அகலம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கம் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்கேலப் டிசைனில் மொத்தம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.